அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிகே ஃபுல் மாடல் டெஸ்ட் 7 என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க முதல் கேள்வி பாருங்க. கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு என்ன? கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு ஆன்சர் நாட் என்பது சரி. ரிக்டர் அளவுகோல்ல எந்த அளவு முதல் எந்த அளவு வரை உள்ளது? ரிக்டர் அளவுகோலில் அளவு முறைகள் எது முதல் எது வரை உள்ளன? ஆன்சர் 0 முதல் 9 வரை என்பது சரி. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? ஆன்சர் பாரன் தீவு. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாரன் தீவு என்பது சரி. இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது? நம்ம இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது? ஆன்சர் 64 லட்சம் என்பது சரி. மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எந்த நாள்? மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன? ஜூலை 22, 1947 என்பது சரி. டால்பின் எந்த ஆண்டு தேசிய நீர்வாழ் உயிரினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? ஆன்சர் 2010ஆம் ஆண்டு தான் டால்பின் தேசிய நீர்வாழ் உயிரினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மழைப்பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் பெயர் என்ன? மழை பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு என்பது சரி. பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்களில் இல்லாத ஒன்று எது? பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்களில் இல்லாத ஒன்று சீவக சிந்தாமணி என்பது சரி. எந்த காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது? அது எந்த காடுகள்? உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் காடுகள் வெப்பமண்டல மழைக்காடுகள் என்பது சரி. சிமெண்டை கண்டுபிடித்த வில்லியம் ஆஸ்பிடின் எந்த நாட்டை சார்ந்தவர்? வில்லியம் ஆஸ்பிடின் இவர்தான் சிமெண்டை கண்டுபிடித்தவர். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து என்பது சரி. ராஜாராம் மோகன் ராய் எங்கு மரணத்தை தழுவினார்? ராஜாராம் மோகன் ராய் மரணத்தை தழுவிய இடம் ஆன்சர் பிரிஸ்டல் நகர் என்பது சரி. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் என்பது சரி. நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலம் எது? நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலம் பெரிகார்டியம் ஃப்ளூரா என்பது. இது இதயத்துக்கு வரும். ஃப்ளூரா என்பது சரி. தொங்கவிட்ட காந்தத்தின் திசை எவ்வாறு இருக்கும்? தொங்கவிட்ட காந்தத்தின் திசை எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் வடக்கு தெற்கு என்பது சரி. சோழமண்டலத்தில் எந்த துணிவகைக்கு பெயர் பெற்றது? சோழமண்டல பகுதி எந்த துணிவகைக்கு பெயர் பெற்றது? ஆன்சர் கலம்காரி துணிவகைகள் என்பது சரி. இரும்பின் முக்கிய தாது எது? இரும்போட முக்கிய தாது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹேமடைட் என்பது சரியான விடை. அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிறது? அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஆன்சர் போலிக்கால்கள் என்பது சரி. உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது எது? ஆப்ஷன்ல பாருங்க. உடல் வளர்ச்சி மற்றும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது தாது உப்புக்கள் என்பது சரி. உடலில் அதிகமான உயிர் வேதி வினைகள் நடைபெற அவசியமானது எது? உயிர் வேதி வினைகள் நம் உடலில் நடைபெற அவசியமானது வைட்டமின்கள் என்பது சரி.
கிழக்கு பாகிஸ்தான் எந்த ஆண்டு முதல் வங்காளதேசம் என்று அழைக்கப்பட்டது? கிழக்கு பாகிஸ்தான் எந்த ஆண்டு முதல் வங்காளதேசம் என அழைக்கப்பட்டது? ஆன்சர் 1971 என்பது சரி. சூர்யா சென் இவருடைய பணி என்ன? சூர்யா சென்னின் பணி என்ன பணி ஆற்றினார்? ஆன்சர் பள்ளி ஆசிரியர் என்பது சரி. ஸ்வரூப் சிங் எந்த கோட்டையின் தலைவர்? ஸ்வரூப் சிங் எந்த கோட்டையின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் செஞ்சிக்கோட்டை என்பது சரி. அவுரங்கசீப் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? அவுரங்கசீப் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஆன்சர் 50 ஆண்டுகள் என்பது சரி. ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எந்த போர்? ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது? ஆன்சர் காக்ரா போர் என்பது சரி. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் பார்த்துருப்போம். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது மூடிய விதை தாவரம் என்பது சரி. வங்கிக்கலையின் அடிப்படையில் தோன்றிய முதல் மைய வங்கி எது? வங்கிக்கலையின் அடிப்படையில் தோன்றிய முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி என்பது சரி. திற்பரப்பு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திற்பரப்பு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திற்பரப்பு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி என்பது சரி. இந்தியாவிலேயே மாலிப்டினம் எனும் ரசாயனத்தாது கிடைக்கும் இடம் எது? மாலிப்டினம் என்ற ரசாயனத்தாது இந்தியாவிலேயே கிடைக்கும் இடம் மதுரை என்பது சரி. கால ஒழுங்கற்ற இயக்கம் எது? கால ஒழுங்கான இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்துருப்போம். கால ஒழுங்கற்ற இயக்கம் எது? ஆன்சர் கொடியில் உள்ள துணி என்பது கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு உதாரணமாகும். தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930 என்பது சரி. இரும்பு, எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருள் எது? இரும்பு, எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருளாக உள்ளது மேங்கனீஸ் என்பது சரி. 1935 ராஜாஜி தலைமையிலான அரசு எங்கு மதுவிலக்கை பரிசோதனை முறையில் அறிமுகம் செய்தது? மதுவிலக்கை பரிசோதனை முறையில் ராஜாஜி எங்கே அறிமுகம் செய்தார்? ஆன்சர் சேலம் என்பது சரி. இந்து வளர்ச்சி வீதம் என்ற பதம் யாரால் பயன்படுத்தப்பட்டது? இந்து வளர்ச்சி வீதம் என்ற பதம் யாரால் பயன்படுத்தப்பட்டது? டாக்டர் ராஜகிருஷ்ணா என்பது சரி. காட்கில் திட்டம் என அழைக்கப்பட்ட திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டம்? காட்கில் திட்டம் என அழைக்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் 3ஆம் 5 ஆண்டு திட்டம் என்பது சரி. தாவரங்களின் வேர் பகுதிகளுக்கு பாய்ச்சுவது எந்த வகையான பாசனம்? தாவரங்களின் வேர் பகுதிகளுக்கு பாய்ச்சுவது சொட்டு நீர் பாசனம் என்பது சரி. காஃபி, ரப்பர் போன்றவை விளைய ஏற்ற மண் எந்த மண்? காஃபி, ரப்பர் விளைய ஏற்ற மண் எது? ஆன்சர் சரளை மண் என்பது சரி. அதிகபட்சமாக எந்த மாநிலங்களில் அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? அது 2 இடம். ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப், இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கேரளா. இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 9 முறைன்னு நினைக்கிறேன் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் என்றவர் யார்? கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் என்றவர் HW சிங்கர் என்பது சரி. விமரு மாநிலங்கள் இது நம்ம பார்த்துருப்போம். விமரு மாநிலங்களில் இல்லாத மாநிலம் எது? ஆன்சர் டெல்லி என்பது சரியான விடை. வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது? இதைத்தான் என்ன சொல்லுவோம்?
வெப்ப இயல்பு வீழ்ச்சின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது? 6.5 டிகிரி செல்சியஸ் என்பது சரி. தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் தீரன் சின்னமிலை என்பது சரி. வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எங்கு இருந்தார்? வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எங்கு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா விருப்பாட்சி என்பது சரி. சாதவாகனர் எந்த நதிக்கரையில் தனது தலைநகரை நிறுவினர்? சாதவாகனர் எந்த நதிக்கரையில் தனது தலைநகரை நிறுவினர்? ஆன்சர் கோதாவரி என்பது சரி. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது. அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1801 ஜூன் மாதம் என்பது சரி. இரண்டாம் புலிகேசி நர்மதை நதிக்கரையில் யாரை வென்றார்? இரண்டாம் புலிகேசி நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷரை வென்றார் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் மேற்கு பாளையம் அல்லாதவை எது? மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல மேற்கு பாளையம் அல்லாதவை பாஞ்சாலங்குறிச்சி என்பது சரி. மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் என பொதுவாக கூறப்படுகிறது? மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் 1916 என்பது சரி. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு எந்த ஆண்டு? அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு 1921 என்பது சரி. சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? 1899 என்பது சரி. வசிஷ்டாத் வைதம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? வசிஷ்டாத் வைதம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் ராமானுஜர் என்பது சரி. எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? அது எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு? ஆன்சர் 1917 என்பது சரி. ஐகோல் கல்வெட்டு ரவி கீர்த்தியால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஐகோல் கல்வெட்டு ரவி கீர்த்தியால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதம் என்பது சரி. எந்த நாள் அன்று வேல்ஸ் இளவரசனின் வருகை புறக்கணிக்கப்பட்டது? அது எந்த நாள்? வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1922 ஜனவரி 13 என்பது சரி. நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை பார்த்தீங்கன்னா 4 மாகாணங்களாக பிரித்தார் என்பது சரி. தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எந்த இடம்? தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி என்பது சரி. தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்தி ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? தஞ்சாவூர்ல நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்தி ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் வெங்கோஜி என்பது சரி. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதிக்குழு அமைக்கப்படுகிறது மற்றும் நிதிக்குழுவை அமைப்பவர் யார்? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? ஆன்சர் நிதிக்குழு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. அமைப்பவர் குடியரசுத் தலைவர் என்பது சரி. கீழ் காண்பவனவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? ஆப்ஷன்ல பாருங்க. எந்த ஒன்று குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? ஆன்சர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்பது தகுதி கிடையாது. அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சரத்து எந்த சரத்து? அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சரத்து
சட்டப்பிரிவு 226 என்பது சரி. எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்டார்? அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1674 தான் சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்டார். 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவென அழைக்கப்பட்டது? பிரம்ம சமாஜத்துல பிளவு வருது, அப்போ தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவென்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆதி பிரம்ம சமாஜம் என்பது சரி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? இது 1886 ஆண்டு என்பது சரி. அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது? அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு பல்கலைக்கழகமாக மானதுன்னு பார்த்தீங்கன்னா 1920 ஆண்டாகும். சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது? அது எந்த கோட்டை? ஆன்சர் ரெய்கார் கோட்டை என்பது சரி. 1854 ஆண்டு வாக்கில் சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? ஆன்சர் பீர் சிங் என்பது சரி. அரவேடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? அரவேடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் திருமலை தேவராயர் என்பது சரி. கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? ஆப்ஷன்ல பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான இணை ஆன்சர் அனைத்தும் சரிதான். அதாவது பஞ்சாப் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரா பாலகங்கார திலகர், வங்காளம் பிபின் சந்திரபால் எல்லாமே சரி என்பது சரியான விடை. டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்களின் தலைவரியாக எத்தனை பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது? டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்களின் தலைவரி எத்தனை பவுண்டுகளாக இருந்தது? 3 பவுண்டுகள் என்பது சரி. பாம்னி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? பாம்னி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? 18 என்பது சரி. மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர் என்பது சரி. முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை? முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை என்பது சரி. முத்தரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கழிமுகம் பகுதிகளை வென்றவர் யார்? முத்தரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றவர் விஜயாலய சோழன் என்பது சரி. கௌதமி புத்திர சதர்கனிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யார்? கௌதமி புத்திர சதர்கனிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் ஆன்சர் வசிஷ்ட புத்திர புலுமாவி என்பது சரி. சரஸ்வத் என்ன பட்டம் பெற்ற பெண்மணி யார்? சரஸ்வத் எனும் பட்டம் பெற்ற பெண்மணி யார்? ஆன்சர் பண்டித ரமாபாய் என்பது சரி. ஜெகவீர கட்டபொம்மன் யாருடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார்? கட்டபொம்மனின் தந்தை தான் ஜெகவீர கட்டபொம்மன். அவர் யாருடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார்? ஆன்சர் கர்னல் ஹெரான் என்பது சரி. பீகாரில் சசாராம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் ஷெர்ஷா என்பது சரி. பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள்
ஆன்சர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யார்? பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் முதலாம் முகமது ஷா என்பது சரி. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? ஆன்சர் சென்னை உடன்படிக்கை என்பது சரி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார்? சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல்களை பாரதியார் வெளியிட்ட ஆண்டு 1908 ஆண்டாகும். யார் அளித்த புள்ளியியல் விவரமானது 3% மட்டும் அங்கம் வைக்கும் பிராமணர் வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்தது? அது யார் அளித்த புள்ளியியல் விவரம்? ஆப்ஷன்ல பாருங்க, கார்டிவ் என்பது சரி. 1988 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் யார்? 1987 எம்ஜிஆர் அவர்கள் இறப்பாங்க. 88 முதலமைச்சராக இருந்தவர் ஜானகி ராமச்சந்திரன் என்பது சரி. நோட்டோ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு வரை வேட்பாளர்களை நிராகரிக்க கீழ்காணும் எந்த அம்சம் பயன்படுத்தப்பட்டது? நோட்டோ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை நிராகரிக்க எந்த அம்சம் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் எதிர்மறை வாக்களித்தல் என்ற அம்சம் பயன்படுத்தப்பட்டது. சோழர் கால ஆட்சி முறையில் நில வருவாய் நிர்வாகத்தை கவனிக்கும் துறையாக செயல்பட்டது எது? சோழர் காலத்துல நில வருவாய் நிர்வாகத்தை கவனிக்கும் துறை எந்த துறை? ஆன்சர் புறவழி திணைக்களம் துறை என்பது சரி. பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர் என்பது சரி. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1902 ஆண்டாகும். வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை அங்கீகரிக்கும் உடன்படிக்கை எது? வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை அங்கீகரிக்கும் உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை என்பது சரி. விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார்? இவர் என்ன பண்ணுவார்? காட்டுக்குள்ள இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். அது எந்த காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களப்பூர் காடு என்பது சரி. ஔவையார் என்பதற்கான பொருள் என்ன? ஔவை என்பதற்கான பொருள் என்ன? மதிப்பிற்குரிய பெண் என்பது பொருளாகும். தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எவ்வளவு? அதாவது எத்தனை ஆண்டுகள்? தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 6 வருடங்கள் என்பது சரி. சங்ககால வணிகத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ரோமானிய தங்கவெள்ளி நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எந்த இடம்? ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆன்சர் கோயம்புத்தூர் என்பது சரி. நோட்டோ வாக்கினை அனுமதிக்கும் நாடுகளின் பட்டியலில் தவறானது எது? நோட்டோ வாக்கினை அனுமதிக்கும் நாடுகளின் பட்டியலில் தவறானது பிரிட்டன் என்பது சரி. நீதி என்றால் என்ன எனும் தலைப்பில் தனது மாணவர்களோடு பல உரையாடல்களை நடத்தியவர் யார்? நீதி என்றால் என்ன எனும் தலைப்பில் தனது மாணவர்களோடு பல உரையாடல்களை நடத்தியவர் பிளாட்டோ என்பது சரி. வெண்ணி போர்க்களத்தில் சேரர்களையும் பாண்டியர்களையும் வெற்றி கொண்ட சோழ அரசர் யார்? வெண்ணி போர்க்களம், இதுல சேர பாண்டியர்களை வெற்றி கொண்ட சோழ அரசர் கரிகால சோழன் என்பது சரி. முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் அமைப்பு எங்கு உருவாக்கப்பட்டது? முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் அமைப்பு தியோபந்தில் உருவாக்கப்பட்டது என்பது சரி.
மில்லர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அரசு பணிகளின் நியமங்களுக்கு விகிதிசார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தவர் யார்? மில்லர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அரசு பணிகளின் நியமங்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தவர் எந்த அரசர்னு பார்த்தீங்கன்னா மைசூர் அரசர் என்பது சரி. அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடை எந்த நிறத்தால் ஆனது? அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளம் எந்த நிறத்தால் ஆனது? ஆன்சர் சிவப்பு என்பது சரி. ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்புவை, அதாவது திப்பு சுல்தானை தோற்கடித்த கவர்னர் ஜெனரல் யார்? ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்புவை தோற்கடித்த கவர்னர் ஜெனரல் ஆன்சர் கான்வாலிஸ் என்பது சரி. கோவலன் மற்றும் கண்ணகியின் வாழ்ந்த இடமாக அறியப்படுவது எது? கோவலன் மற்றும் கண்ணகி வாழ்ந்த இடமாக அறியப்படுவது பூம்புகார் என்பது சரி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் எந்த ஆண்டு முதல் விதிக்கப்பட்டன? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆண்டு முதல் விதிக்கப்பட்டன? ஆன்சர் 2009ஆம் ஆண்டு முதல் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.